வாங்க இன்னைக்கு வந்து நம்ம உளுந்தம் பால் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். என்னென்ன பொருள்னு பார்ப்போம். பாருங்கள், ஒரு கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அப்படியே வந்து பாத்திரத்தில் போட்டு சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து நம்ம எப்போவுமே வந்து உளுந்தம் களி, உளுந்தம் புட்டு அந்த மாதிரி செய்கிறோம்ல, அந்த மாதிரி இது உளுந்தம் பாலுங்க. இது வந்து மாதவிடாய் காலத்தில் நம்ம பெண்களுக்கு வந்து இடுப்பு வலி, வயிற்று வலிலாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஹெல்த்து குறைபாடுனால நம்மளுக்கு அந்த மாதிரி கஷ்டம் வரும். நீங்கள் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டிங்கன்னா இப்படி ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க. அதனால் இது அப்படியே வந்து தண்ணி போட்டு 1 ஹவர் ஊறட்டும். அப்புறம் என்ன செய்கிறோன்னு பார்ப்போம். தேங்காய் ஒன்று சின்னது எடுத்துருக்கேன். நல்லா இதை பொடியாக நறுக்கி போட்டு நல்லா மெலிசாக கட் பண்ணி போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கலாம் வாசத்துக்காக. இதை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். தேங்காய் நல்லா அரைச்சியாச்சு. இது அப்படியே பால் எடுத்துக்கலாம். ஜூஸ் பிழியத்தை வச்சு ஸ்ட்ரெயினர் வச்சு அப்படியே எடுத்துருவோம். நல்ல முதல் பால், 2வது பாலெல்லாம் இதுலேயே வந்துடுங்க க்ளீனாக. கொஞ்சம் நல்லா தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா அப்படி புழிஞ்சு எடுத்துடலாம். ஸ்ட்ரெயினர் இருந்தால் ஸ்ட்ரெயினரில் போட்டுங்க. ஒயிட் காட்டன் இருந்தால் அதில் நல்லா போட்டுட்டு நல்லா டைட்டாக பிழிஞ்சிட்டுமா நல்லா க்ளீனாக வந்துடும். ஸ்ட்ரெயினர் இருந்தால் இப்படி கையில் நம்ம பிழிஞ்சு எடுத்துருவோம். பால் பாருங்கள், நல்லா திக்காக கொஞ்சம் நல்லா எடுத்துட்டோம். இப்போ வந்து சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருவோம். உளுந்து நல்லா ஊறிடுத்து 1 ஹவர். தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடித்து அப்படியே இதில் போட்டுப்போம். கொஞ்சம் எடுத்து சின்ன மிக்ஸி கப்பில் அரைச்சிக்கலாம். ஒரு முட்டை எடுத்துக்கலாம்.
நல்லா விஸ்க் வச்சு சாஃப்டாக அடிச்சிடுவோம். கலக்கி வச்சிடலாம். உளுந்து வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு அப்படியே ஒரு கை நிறைய எடுத்து முட்டையில் போட்டு விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் உளுந்து. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்காக. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் வச்சுருக்கேன். நல்லா காஞ்ச உடனே கொஞ்சம் குட்டி குட்டியாக போண்டா மாதிரி போட்டு எடுத்துக்கணும். பாருங்கள், வச்சுட்டு குட்டி குட்டியாக எடுத்து அப்படியே தேவையான அளவு பால் வந்து வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுப்போம். பாருங்க, நல்லா வெந்து ரெடி ஆகிடுது. சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்கும். இது இப்படி செய்தா அப்படியே பாலில் எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டு பாருங்கள், இது செய்துட்டோம். வந்து சூடாக வந்து அப்படியே பாலில் போட்டுடலாம். வாங்க, நல்லா ஊறிடுது பாருங்கள். பாலில் உளுந்தப்பால் இந்த மாதிரி வந்து நம்ம பீரியட் டைமில் இந்த மாதிரி நம்ம செய்து சாப்பிட்லாங்க. இப்படி செய்து சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இடுப்பு எலும்பு முதுகெல்லாம் வலிக்குது இல்லைங்களா, பெயின் எல்லாம் வந்து இது நல்லா ஹெல்த்தியானதுங்க. எங்கள் அம்மா இப்படி தான் மந்த்லி ஒன்ஸ் வந்து பீரியட் டைமில் இந்த மாதிரி செய்து கொடுப்பாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இந்த மாதிரி ஸ்டிக் வச்சு ஒன்று ஒன்று எடுத்து நல்லா ஊறினதை எடுத்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்ல ஹெல்த்தியானது. எந்த பெயின் இருந்தாலும் நம்ம பீரியட் டைமில் காணாமல் போயிடும், ஒரு செகண்டில் காணாமல் போயிடும். இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான உளுந்தம்பால் ரெடி ஆகிடுது. இந்த
ரொம்ப நல்ல ஹெல்த்தியானது. நல்ல மாதவிடாய் காலத்தில் நல்ல ஒரு கப்பு இப்படி சாப்பிடுங்க, எல்லா வலியும் பறந்து போயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். விசேஷம் வெள்ளூர் விலாக் சேனலுக்கு கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.